ஸோ இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 7.2ல 10th சம் தான் பார்க்க போகிறோம். A container open at the top is in the form of frustum of cone of height 16 cm with radii of its lower and upper end are 8 cm and 20 cm respectively. A container எந்த ஃபார்மில் இருக்குது சொல்கிறாங்க. ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் எந்த ஃபார்மில் இருக்குது? ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரஸ்டம் ஷேப்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதோட பாட்டம் அண்ட் டாப் ரேடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ இது லோவர் ரேடி எவ்வளோ? 8 cm அண்ட் அப்பர் ரேடி என்னது? 20 cm. த ரேடி ஆஃப் இட்ஸ் லோவர் அண்ட் அப்பர் எண்ட்ஸ் ஆர் 8 cm அண்ட் 20 cm. அப்போது லோவர் எண்டுக்கு 8 cm, அப்பர் எண்டுக்கு 20 cm. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை? ஃபைன் த காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் த கண்டெய்னர். ஓகே, ஸோ இந்த பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக மில்க் வாங்குகிறோம். இந்த பாத்திரம் ஃபுல்லாக என்ன வாங்குகிறோம்? மில்க் வாங்குகிறோம். அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. இவங்க மில்கோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 per liter. ஒரு லிட்டருக்கு 40 ரூபா. ஓகே, ஸோ 40 rupees ஒரு லிட்டருக்கு. ஸோ அப்போ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக பால் வாங்கினா நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? இப்போ நம்ம 1 லிட்டர் பாட்டில் எடுத்து கடைக்கு போனால் அது 1 லிட்டர் பாட்டிலில் மில்க் வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு 1 லிட்டருக்கு 40 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 40 ரூபான்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆனால் இந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகும்போது இது எத்தனை கெப்பாசிட்டினே தெரியாது. ஓகே, ஸோ அப்போ அதோட வால்யூம் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணி மில்க் வாங்கிட்டு வர முடியும். ஸோ அப்போ இதோட என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் நம்ம ஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ வால்யூம் ஃபைன் பண்ணால் தான் நம்ம எத்தனை லிட்டர் இது கெப்பாசிட்டின்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? r is equal to 20 cm, small r is equal to 8 cm, h height எவ்வளோ கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு? ஹைட் வந்து 16 cm கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரஸ்டமோட ஹைட் எவ்வளோ? 16 cm. ஸோ டு ஃபைன் அதே தான் நம்ம காஸ்ட் ஆஃப் மில்க் தான் கண்டுபிடிக்கணும். இந்த கண்டெய்னரில் எவ்வளோ பிடிக்குன்றதை பொறுத்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற கண்டெய்னர் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் வால்யூம் ஆஃப் என்ன ஷேப்பில் இருக்குது? ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது. ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா 1/3 பை capital R square plus capital R into small r plus small r square into h. ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் 1/3 பைக்கு பதில் 22/7. கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஆர் வந்து 20 கொடுத்துருக்காங்க. 20 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இருக்குது 20 இன்ட்டு ஸ்மால் ஆர் 8 ப்ளஸ் ஸ்மால் ஆர் என்னது 8 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்ன்றது வந்து என்னது 16. சரியா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 20 இன்ட்டு 8 160, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் என்ன வரும்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது 624 வரும். இதே 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது என்ன வருது? 624 208. ஓகே, ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் மல்லே பண்ணுங்கள். 22 இன்ட்டு 208 இன்ட்டு 16 மல்லே பண்ணால் 73216. டிவைட் என்ன இருக்குது? 7 மட்டும் இருக்குது. சரியா? ஸோ இப்போ 73216 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது? 10459.428 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ சென்டிமீட்டர் கியூபில் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு வால்யூம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? இவங்க மில்க் வாங்குறதுக்கு காஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? 1 லிட்டருக்கு தான் 40 rupees சொல்லிருக்காங்க. அப்போ இந்த கண்டெய்னர் எத்தனை லிட்டர் பிடிக்கணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆனால் எதில் வேல்யூ கிடச்சிருக்கு? நம்மளுக்கு சென்டிமீட்டர் கியூபில் கிடச்சிருக்கு அதோட கெப்பாசிட்டி. அதனால் மாற்றணும்ப்போ லிட்டருக்கு மாற்றணும். ஓகே, ஸோ கன்வெர்ட்டிங் சென்டிமீட்டர் கியூப் டு லிட்டருக்கு மாற்றும் போது என்ன பண்ணணும்? டிவைடட் பை 1000 டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும்? இங்கே இருக்க பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி போயிடும். ஓகே, 1000 டிவைட் பண்ணும்போது 1 2 3 3 பாயிண்ட் தள்ளி போச்சுன்னா 10.459 லிட்டர்ஸ் மாறிடும். ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்குது அந்த ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்க கண்டெய்னர்? 10.459 லிட்டர்ஸ் பிடிக்குது. ஓகே, ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் அ மில்க் நமக்கு தெரியும்ல. காஸ்ட் ஆஃப் மில்க் எவ்வளோ? காஸ்ட் ஆஃப் அ மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் த கண்டெய்னர். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ கண்டெய்னரில் எவ்வளோ பிடிக்குது? 10.459. ஓகே, இன்ட்டு 1 லிட்டருக்கு எவ்வளோ தெரியும் நம்மளுக்கு? 40. அதனால் எதனால் மல்லே பண்ணுறோம்? 40ஆல் மல்லே பண்ணுறோம். மல்லே பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது? ₹418.36. அப்போ அந்த மில்கை கண்டெய்னரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு 418.36 rupees ஆகுது.